ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் மாவு வச்சு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மாவை அந்த நெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மாவு வந்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு எந்த அளவு நைஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். நம்ம பூரிக்கு தேய்க்கிறத விடையும் நைஸாக தேய்க்கணும். சின்ன சின்ன உருண்டைகளாகவே உருட்டிக்கோங்க, ரொம்ப பெருசாக பண்ணிட வேணாம். இது தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவும் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு மடக்கிட்டு ஒரு சைடு உள்ளதை லைட்டாக ஒட்டி விட்டுறலாம். இப்போ வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். இதில் வந்து நான் வந்து ப்ளெயினாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக கருஞ்சீரகம், ஜீரகம், ஓமம் இது 3 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்க வேணான்னு சொன்னதுனால நான் வந்து அது சேர்க்கலை. ஜீரகம், ஓமம்லாம் சேர்க்கும்போது, கருஞ்சீரகம்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து எடுத்து மாற்றி வச்சிடலாம். சூப்பரான நல்ல மொறு மொறுன்னு ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ கூட சாப்பிட்றதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.